ஆட்சி 83வது மாமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிறேன். குறிப்பாக மேற்கு தொகுதியில் உள்ள அதிமுக கவுன்சிலர் வார்டுகள் மட்டும் எந்த அடிப்படை வேலையும் செய்ய வேண்டாம் என்று மதுரையில் இந்த மேற்கு தொகுதிக்கு புதிதாக வந்த ஒரு முக்கிய பொறுப்பாளர் கூறியதாக தகவல் கிடைக்கிறது. அதே நேரத்தில் இந்த மக்களுக்கு அவங்க பதில் சொல்லி ஆக வேண்டும். எந்தவித அடிப்படை வேலையும் செய்யவில்லை. பல கட்ட போராட்டங்கள் நடத்தியாச்சு, பல கட்ட கோரிக்கையும் வச்சாச்சு. இந்த சம்பந்தமான மதுரை மாநகராட்சி எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மதுரை மாநகராட்சி சீரழிஞ்சு கிடக்கிறது. 200 கோடி ஊழல் பண்ணி அதை நீதியரசர் நேர்வழி பார்வையில் விசாரித்து வருகிறார்கள். அதுபோக மதுரையில் 2 அமைச்சர்கள் இருந்தும் எந்த திட்டங்களும் கொண்டு வரவில்லை. மதுரைக்கு மேயர் இல்லை, மண்டல தலைவர்கள் இல்லை, நிலைக்குழு தலைவர்கள் இல்லை. இந்த லட்சணத்தில் மதுரையில் சிறப்பு கூட்டம் என்று ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். ஏற்கனவே மண்டல தலைவர் மேயர் இருந்த சமயத்திலே எதுவுமே நடைபெறவில்லை. இப்போது என்ன நடைபெறப் போகுது? எனவே இதை புறக்கணித்து நான் வெளியேறிவிடுவேன். வார்டில் உள்ள அடிப்படை வேலைகள் பொதுமக்கள் இடையூறாக உள்ள டிரான்ஸ்பாரம் மாற்றி அமைக்கப்படவில்லை, கால்வாய் தூர்வாரவில்லை, பாதாள சாக்கடை குடிநீரில் பாதாள சாக்கடை கலைவது அது சரி செய்யவில்லை. ஆமாம், மனு நம்ம கோரிக்கை மனு புறக்கணிக்கிறாங்க. 83வது வார்டு SMT ரவி, மதுரை மாநகராட்சி.